ஸ்ரீமதே பகுளபூஷண மகாகுரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிகேதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமக. நீளாதுங்கஸ்தனகிரிதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினி கலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அஞ்சாவது பாசுரம். மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினிர் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இந்த அஞ்சாவது பாசுரத்துல தாயார் 4 பாசுரத்திலையும் 4 விதமா எம்பெருமான அழைச்சா. இப்போ இந்த 5வது பாசுரத்துல ஆயர் பெண்கள்லாம் சேர்ந்து நோன்பு நோக்கணும்னு தயாராயின்னு இருக்கா. அப்படி தயாராயின்னு இருக்கிற பொழுது எந்த இடைஞ்சலும் வராம இருக்கணுமே அப்படின்னுட்டு அவளுக்கு ஒரு யோஜனை வருது. அதுவும் எப்படியா, பாவச் செயல்ல நுழையிற அவளுக்கு தடங்களே வரது இல்லையா. அதுவும் எப்படி, ராமர் பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே தடை வந்துடுத்தோம். அதே ராவணன் சீதையை அபகரிக்கிற போதோ எந்த வித தடங்களும் வரலையாம். அந்த மாதிரி நமக்கு எங்கான வந்துட போறதே, என்ன பண்றது அப்படின்னு அவ யோசிக்கிற பொழுதுதான் அவளுக்கு ஆஹா எம்பெருமான கூட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயனை மண்ணு அப்படின்னு விடுறான். மாயன் அப்படின்னா என்ன, எப்படியும் எதையும் தன்னுடைய அகடித்தகடனா சாமர்த்தியத்துல பண்ணிடுறவன் அப்படிங்கிறதுனால மாயன் அப்படின்னு நம்ம மாயவனை கூட்டுடலாம், கண்ணனையே கூட்டுடலாம், அப்படி அவன் எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துருவான் அப்படின்னுட்டு மாயனைன்னு கூப்பிடுறா. இந்த பாசுரத்தை எப்படின்னா, கீழ் 4 பாசுரத்திலையும் எம்பெருமானுடைய 5 நிலைகளையும் சொல்லிட்டு வந்தவா இந்த இடத்துல 5 நிலைகளையும் ஒட்டுமொத்தமா இங்க சொல்றா. எப்படின்னா, மாயனை அப்படின்ன உடனே அது பரம். அடுத்தது விபவத்தை சொல்றா. எப்படி, மதுரை மைந்தனை அப்படின்னுட்டா. துறைவனை வியூகம், விளக்கு அப்படிங்கிறதுல அந்தர்யாமியை சொல்லிட்டா. அப்போ 5 நிலையையும் இதுல கொண்டு வந்துட்டா. தாமோதரனை அர்ச்சை அர்ச்சாவதாரத்தையும் சொல்லி எல்லாத்தையும் 5 நிலையும் ஒட்டுமொத்தமா இந்த பாசுரத்துக்கு கொண்டுட்டா. யமுனை துறைவன் அப்படின்னா ஆச்சாரியர்கள் அவதாரத்தை சொல்றதுங்க. ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தாமிரபரணி நதிக்கரையில் அவதரிப்பார்கள் அப்படின்னுட்டும் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கா. அதே மாதிரி மாயைய நம்ம வசத்துல கொண்டு வந்துடுவான் எம்பெருமான் அப்படின்னுட்டு அவளுக்கு ஒரு தீர்மானத்துல வந்துட்டா. நம்ம நிகமாந்த மகாதேசியன் கூட சொல்லியிருக்காரு இல்லையா, வைகாரிக்கு மோகன பிஞ்சு காம்தே அப்படின்னு. அதாவது இந்த உலகத்துல ஜால வித்தைக்காரெல்லாம் எப்படி மயில் தொகையை வச்சுக்கிண்டு எல்லாரையும் மயக்குவாளோ, அத மாதிரி இந்த பிரகிருதி அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிண்டு
எம்பெருமான் மாய லீலை புரிகிறவன், அவன் அகடி தகடனா சாமர்த்தியக்காரன், நமக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு அவளுக்கு ஒரு புத்தியசத்தில் ஸ்திரமான நம்பிக்கையில மாயனைன்னு கூட்டுட்டா. அடுத்தது யமுனை. யமுனை அப்படிங்கிறது காலிந்தின்னு வடமொழியில சொல்லுவா. அந்த கலிதோஷத்தை போக்கக்கூடியது காளிந்தின்ற மலை பக்கத்துல இருக்கிறது. இது விரஜா நதி எப்படி பாவத்தை போக்குமோ அதே மாதிரி இந்த காளிந்தம்ன்ற மலையும் பாவத்தை போக்கக்கூடியது. அதுதான் பகவான் எப்படி நமக்கு அனுகிரகம் பண்றான் அப்படின்னா, பகவானுக்கு தேவகியும் யசோதையும் 2 தாய்மார்கள். அதே மாதிரி நமக்கு காயத்ரி அஷ்டாட்சரம் அப்படிங்கிற இந்த 2 மந்திரங்களுமே தாய்க்கு ஒப்பான மந்திரங்கள். அதுல உள்ள அர்த்தங்கள் நம்ம பெற்ற தாய்க்கு சமமா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த மந்திரம் தான் நமக்கு குடல் துவக்கு அப்படிங்கிறார். நரநாராயண அவதாரம் பண்ணி எம்பெருமான் இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கான் அப்படின்னா அது எவ்வளவு உயர்ந்த மந்திரமா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு புரியுறது. அவனே தாமோதரனா யசோதையோட கயித்துக்கு கட்டுப்பட்டு தாமோதரனா இருந்தான். அவனே நம்ம போன்ற பக்தர்களுக்கு பக்திங்கிற கயிறுக்கு கட்டுப்பட்டு நம்ம கிட்ட அவன் வரான் அப்படின்னு நமக்கு ஆண்டாள் நாச்சியார் சொல்லி கொடுக்கிறா. நாரதர் போன்ற மகரிஷிகள் எல்லாருமே நாராயண அவதாரம் எடுத்த எம்பெருமான் கிட்ட இந்த மந்திரத்தை உபதேசம் பெற்றிருக்கா. அப்போ எவ்வளவு நம்ம திருமங்கை ஆழ்வாரும் அப்படித்தானே எம்பெருமான் கிட்டையே உபதேசம் பெற்றவர் அஷ்டாட்சரத்தை. அதே மாதிரி தான் அந்த அஷ்டாட்சரத்தோட பெருமையை இங்க சொல்றார். மாயனை அப்படின்ன உடனேயே நமக்கு இந்த பிரகிருதியை பத்தி சொல்றது. அடுத்தது தாமோதரனை அப்படின்னுட்டோ எம்பெருமானோட அர்ச்சாரூபத்தையும் இங்க காமிச்சு கொடுத்துட்டா. இத்தனையும் இருக்கே, நம்ம இந்த எம்பெருமான் அர்ச்சாரூபமா இந்த பிரகிருதியில இந்த பூலோகத்துல நமக்காக இருக்கானே, அவங்கிட்ட நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறத இப்ப சொல்ல போறா. எப்படி தூயோமாய் வந்து நாம் அப்படிங்கிறா. நம்ம எல்லாரும் நம்ம கிட்ட இருக்க மனம் வாக்கு மெய் இதை வச்சுக்கிண்டு சுத்தமா, உடல் மட்டும் சுத்தமா இருந்தா போராது, மனசு வாக்கு எல்லாமே நமக்கு சுத்தமா இருக்கணும். அப்படி நம்ம சுத்தமா இருந்து எம்பெருமான் கிட்ட போனோம் அப்படின்னா நல்ல வாசனை உள்ள நறுமலர்களை கொண்டு போய் எம்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும். அது மட்டும் போருமா? வாயால பாடி நாம சங்கீர்த்தனத்தெல்லாம் நான் சொல்லி அவனுடைய திருக்கல்யாண குணங்களை மனசால நம்ம எப்பவுமே அனவரதம் நினைச்சுண்டு இருந்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய பாவங்கள் போகும். அதுவும் எப்படியா? ஒரு சரணாகதி பண்ணினோம் எம்பெருமான் கிட்ட போயிட்டு அப்படின்னா நம்மளோட சஞ்சித பாவங்கள் போறது. அதுக்கப்புறம் மற்ற பாவங்களையும் அவன் போக்கடிக்கிறான். பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா ரெண்டுத்தையும் அவன் போக்கடிக்கிறான். சரணாகதிக்கு அப்புறம் புத்தி பூர்வமா நம்ம எந்த பாவங்கள் பண்ணினாலும், பண்ணக்கூடாது, பண்ணினாலும் எப்படியா நெருப்பில் ஒரு பஞ்சு மூட்டைய போட்டோம் அப்படின்னா அது எப்படி பொசுங்கி போகுமோ அப்படி நமக்கு நம்மளுடைய பாவங்கள், சஞ்சித பாவம் பிராரப்த பாவம் எல்லாமே போயிடும் அப்படிங்கிறார். அதாவது இங்க எம்பெருமான் கிட்ட அகடி தகடனா சாமர்த்தியம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அவன் எப்படியும் நம் சரணாகதி பண்ணினோமானால் நம்மளுடைய பாவங்களை போக்கடிப்பான். அது மட்டும் இல்லாம தாய் தேவகிக்கு விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தான். அதுவே பரம்பொருள் அப்படிங்கிறது தெரியறது.
யசோதைக்கு தன் வாயில 7 லோகத்தையும் காமிச்சிருக்கான். அப்படி இருந்தா மற்றவர்களால பண்ண முடியுமோ? முடியாது. அதனால இவன் அகடி தகடனா சாமர்த்தியக்காரன் அப்படிங்கிறது புரியுறது. ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எல்லாரும் இவன் இப்படி எல்லார்கிட்டையும் சௌலபியமா இருக்கானே அப்படின்னுட்டு மோகிச்சு போற எம்பெருமான் கிட்ட ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். இந்த இடத்துல மாயனை அப்படின்னு சொல்லி எம்பெருமானோட பரத்தத்துவம் தெரிகிறது. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி நம்ம எம்பெருமான தியானிக்கிறது அப்படிங்கிறது ஹிதத்தை கொடுக்கறது. அதே நம்மளுடைய கர்ம வினையெல்லாம் போய் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு சொல்ற மாதிரி திருப்பி திருப்பி இந்த பாவங்களை பண்ணி பண்ணி நம்ம இந்த பூலோகத்துல பிறக்காம இருக்கிறது நமக்கு ஆச்சாரியர்கள் மூலமா சரணாகதி பண்றது இதெல்லாம் நமக்கு புருஷார்த்தத்தை கொடுக்கறது. எப்படி சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பூலோகத்தை விட்டு போற பொழுதோ நம்ம விரஜா நதியில மூழ்கி எழுந்திருக்கிற பொழுதே கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டின்னு இருக்கிற அந்த பாவங்களும் போகி நம்மளுக்கு ஞானம் நன்னா பிரகாசிக்கிறது. கர்மவினை இருக்கிறதுனால தானே நம்மளுடைய ஞானம் பிரகாசப்படாம கண்ணாடியில தூசி படிஞ்ச மாதிரி இருந்துட்டு இருக்கோம். அதே விரஜா நதியில தீர்த்தா மாடி எழுந்தோம் அப்படின்னா கண்ணாடியில இருக்கிற தூசி விலகி நம்மளுடைய முகம் எப்படி தெரியறதோ அத மாதிரி நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போய் நம்ம எம்பெருமான் கிட்ட பரமபதத்துல அவனுடைய சாம்ராஜ்யத்துல அவனோட கூடி இருந்து கைங்கரியம் பண்றதுக்கு பாக்கியமா ஆவோம் நம்மளும். அதைத்தான் இந்த கைங்கரியம் தான் இந்த இடத்துல புருஷார்த்தத்தை குறிக்கிறது நமக்கு. இப்படி ஆண்டாள் நாச்சியார் 5 பாசுரத்திலையும் 5 விதமா நமக்கு எடுத்து சொல்லி தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்கா. இது எல்லாத்தையும் நாமும் பின்பற்றி திருப்பாவைய வேதம் அனைத்திற்கும் வித்தான இந்த திருப்பாவைய தினமும் ஸ்மரணம் பண்ணிண்டு அதுல இருக்கிற அர்த்தங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மரணம் பண்ணிண்டு எம்பெருமான் திருவடிகளை அடையறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.